வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். கல்யாணம் ஆனதுமா அவங்க சாபத்துல வாழ்த்துனாங்கன்னா நல்லாவா இருக்கும்? வேலு, உன் மனசு கஷ்டப்பட வேண்டாம். பேசாம நம்ம கோயிலுக்கே போயிட்டு வந்துடலாம். இல்ல பக்கோடா, வேலுவும் அத்தை மாமா மகானின் நினைப்பாவே இருக்காரு. எவ்வளவுதான் நம்ம மேல அவங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் இன்னைக்கு எங்க வாழ்க்கையோட முக்கியமான நாள். இப்படி ஒரு நாள்ல நிச்சயம் நாங்க நல்லா இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. எங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நானும் வேலுவும் மட்டும் அங்க போய் அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம். அவங்க என்ன வாழ்த்திட்டு தான் அனுப்புவாங்க. நாம நம்புவோமே. சரிம்மா, நீ நம்பிக்கையோட சொல்ற. பாத்துக்கங்க. சரி, நீங்க போய் ரெடியாங்க. போங்க. செல்வி, நீங்களும் போங்க, ரெடியாங்க. சரியா? கடவுளே, இவ்வளவு சந்தோஷமா வர இவரோட மனசு அங்க போய் காயப்படாத அளவுக்கு எல்லாம் நடக்கணும். என்னங்க, போங்க. தேவையில்லாதவங்களை பத்தி நமக்கு என்ன பேச்சு? விடு. ஏன் மாப்பிள்ள இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? ஏன் அவங்க என்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சிடவா போறாங்க? அவங்களே உங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வெளியில வந்து பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு பெருசா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். அத்தை, எனக்கு அப்பா அம்மா அக்காவோட ஆசீர்வாதமும் அன்பும் தான் முக்கியம். அது என்னைக்கு அவங்க எனக்கு கொடுக்காம இருந்தது இல்ல, இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்குமே அது குறையாது. காசு பணத்தை விட எனக்கு அதுதான் வசந்தது. இனிமே அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னங்க, அம்மா அப்படி சொல்ல வரலங்க. வெளியில உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். அதுதான் அம்மா அப்படி சொல்ல தெரியாம சொல்லிட்டாங்க. சர்ப்ரைஸா? என்ன கீர்த்தி? நீங்க வெளியில வந்துதான் பாருங்களேன். என்ன? வாங்க. வாமா. அட வாங்க. ஏய், என்ன பண்ற? கண்ணெல்லாம் ஏன் பொத்துற? வாங்க, சர்ப்ரைஸ்னு சொல்றேன்ல, வாங்க. போன வருஷம் வேலுவும் செல்வியும் இங்க இருந்தாங்க. வீடே எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. இன்னைக்கு வீடே இப்படி விரிச்சடி கிடக்க பாரு. எப்பதான் நமக்கு விடிவு காலம் பிறக்க போதோ தெரியல. கற்பகம், நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த ஆண்டவனா பார்த்து நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சு கொடுப்பான். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் மாமா, கவலைப்படாதீங்க. விடுங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். சரி, கீர்த்தி ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாலே, வெளியில போய் பாப்போம். வாங்க வாங்க. கீர்த்தி, என்னது கண்ணெல்லாம் பொத்திக்கிட்டு? கையெடு. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா ரெடியா? என்ன கீர்த்தி? இருங்க, சர்ப்ரைஸ். மாப்பிள்ள, இந்தாங்க கார் சாவி. பிடிங்க. உங்க கல்யாண நாளுக்கு என் பொண்ணு நானும் உங்களுக்கு கொடுக்கிற சர்ப்ரைஸ். என்னங்க, நீங்க எதுவுமே பேசாம அப்படியே பார்த்துட்டே நிக்கிறீங்க? கீர்த்தி, இது இப்ப நமக்கு தேவையா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டு இருக்கோம். இன்னும் ரங்கநாதன் சார் கிட்ட வாங்கின வீட்டு கடனே அடைக்கல. அதுக்குள்ள இப்படி ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் எதுக்கு? அத்தை, நீங்களா சொல்லலாம்ல. மாப்பிள்ள, ஊர் உலகத்துல யார் தான் கடன் வாங்காம இருக்காங்க? கடன் பிரச்சனையால உங்க காரை வித்ததே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ராஜா மாதிரி கார்ல போய்கிட்டு இருந்தீங்க. ஆட்டோலயும் நடந்து போறதும் மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னுமோ தெரியல. எங்க 2 பேரால பார்க்க முடியல. அதான் கல்யாண நாள் பரிசா இந்த காரை நாங்க வாங்கி கொடுத்தோம். என்னங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நானும் எங்க அம்மாவும் ஆசையா ஒரு கார் கிஃப்ட் பண்ணா இப்படி பேசுவீங்களா? இல்ல கீர்த்தி, இது இப்ப நமக்கு தேவையா சொல்லு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அதை மட்டும் சொல்லுங்க. ஏமா, புதுசா கார் வாங்குற அளவுக்கு இவங்களுக்கு ஏதுமா பணம்? தெரியலையே மகா, என்ன தில்லு முள்ளு பண்ணாலுங்களோ தெரியலையே. இந்த கல்யாண பரிசு எப்படி இருக்கு மாப்பிள்ள?
இத்தனை வருஷத்துல இவ்வளவு பெரிய கிஃப்ட உங்க அப்பா அம்மாவாவது வாங்கி கொடுத்துருப்பாங்களே. நல்லா இருக்கு. ஆமா, இந்த மாடல் விலை அதிகமாச்சு, எப்படி வாங்குனீங்க? விலைய விடுங்க, உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீங்க அப்பப்ப காசு கொடுப்பீங்கல்ல, அதை அப்படியே சேர்த்து வச்சேன். அப்புறம் மீதி பணத்தை இஎம்ஐ போட்டேன். அப்புறம் ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கு எனக்கும் அம்மாக்கும் கொடுக்கற சம்பள பணத்தை மாசம் மாசம் அப்படியே அதை வச்சு நாங்க இஎம்ஐ கட்டிடுவோம். இஎம்ஐல இப்ப வாங்குற அளவுக்கு என்ன அவசரம் சொல்லு. அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? ஆமா கீர்த்தி, திரு சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற நிலைமைக்கு இது தேவையா? ஏற்கனவே வீட்டுக்காக கடன் வாங்கி அதுல இருந்து மீள முடியாம சிக்கி தவிக்கிறோம். ஒரு வார்த்தை எங்ககிட்டயோ தெருக்கிட்டயோ கேட்டிருக்கலாமே. கற்பகம், என்ன பேசுற நீ? என் பொண்ணு அவ புருஷனுக்கு ஆசையா வாங்கி கொடுத்திருக்கா, அது பொறுக்கலையா உனக்கு? இதே போன வருஷம் உன் சின்ன மருமக வீட்ல இருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப இதுவும் வாயே திறக்கலையே. அப்ப மட்டும் நம்ம என்ன நல்லா வந்தோம்? உன் சின்ன மருமக அவ புருஷனுக்கு செஞ்சா மட்டும் உனக்கு நல்லா இருக்கு, நாங்க பண்ண தப்பா தெரியுது. அத்தை, அம்மா அதை சொல்ல வரல. நான் சொன்னதுக்கு பதில் உங்ககிட்ட கேக்குறாங்க. கடன் வாங்கி வாங்குறதுல எனக்கும் இஷ்டம் இல்லை. என்னங்க நீங்க? நாங்க உங்களுக்கு எவ்வளவு ஆசையா இந்த காரை வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லா ஷோரூம்லயும் கேட்டு இந்த கலர் தான் வேணும்னு கஷ்டப்பட்டு புக் பண்ணிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கூட பாராட்டாம ஏன் இப்படி கேக்குறீங்க? அத்தை, இத பாருங்க, இந்த கார்ல ஒன்னும் நானும் எங்க அம்மாவும் போறதுக்காக வாங்கல. உங்க மூத்த மகன் முன்னாடி மாதிரி மதிப்பா போய் 4 இடத்துக்கு போய் இறங்கணும். போன கௌரவம் எல்லாமே அவருக்கு திரும்ப கிடைக்கணும். அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை. புரிஞ்சது கீர்த்தி, நீ எதை மனசுல வச்சு பேசுறன்னு நல்லா புரிஞ்சுது. செல்வி இருக்கப்பட்டவா, அதனால அவ செஞ்சா. நீயும் தானே அதை ஏத்துக்கிட்ட. இப்போ உங்க அம்மா சொல்றதுனால எதுவும் மாறிடாது. நீங்க விடுங்க. நீங்க ஏன் அவங்கள அப்படி சொல்றீங்க? அவ ஏதோ ஆசையா செஞ்சிருக்கா, நீங்க பேசாதீங்க. நீங்கெல்லாம் எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர்றப்போ சீர் செய்ய எனக்கு வசதி இல்ல. அப்பொழுதே மனசுக்கு சங்கடமா தான் இருந்துச்சு. பிறக்க போற பேர புள்ள ராசியில இப்ப நம்ம நல்லா தான் இருக்கோம். அதான் என் ஆசை தீர என் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறேன். மாப்பிள்ள, மத்தவங்க யாரு என்ன நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, எங்களுக்கு அது போதும். என்ன மாமா, காரை பார்த்ததுல இருந்து நீங்க மட்டும் எதுவுமே பேசாம இருக்கீங்க? உங்க பங்குக்கு நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. அவர் என்ன சொல்லிட போறாரு? இவ்வளவு பெரிய காரை பார்த்து வாயடைச்சு போய் நிக்கிறாரு.